எல்லாம் ஹாப்பியா? ஹாப்பியா? என்னன்னா இந்த இதுதான் கூடாது. அதிரை மன்சூர். அதிரை மன்சூர். அதிரை மன்சூரா? சொல்லுங்க, ஏதாச்சும் நீங்க சொல்லணும். சொல்லுங்க. இப்ப வந்து பட்டுக்கோட்டைக்கு வந்து இந்த ட்ரெயின் விட்டுருக்காங்கல்ல, இது விஷயமா நீங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க? பெரும் முயற்சி எடுத்து செஞ்சு கொடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்கள் தான். அவர்களுக்கு தான் பட்டுக்கோட்டை நகர மக்கள் நன்றி சொல்லுவாங்க. சார் ரைட், ரொம்ப நன்றி. நீங்க யாராச்சும் வேற சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க சார்பா எங்க தலைவர் பேசுவார். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பட்டுக்கோட்டை நகரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நீண்ட நாள் கோரிக்கையா இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முரசொலி அவர்கள் செய்து கொடுத்ததுக்கு பட்டுக்கோட்டை நகர மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதிராமண்டத்துல நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா? அதிராமண்டத்துல நிக்காம போகுதா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து அதிராமண்டத்துல நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதிராமண்டம் நிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சிறப்பாக செஞ்சதுக்கு நன்றி. இருந்தாலும் அதிராமண்டத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கு நல்லது. நீங்க எங்க யாரு என்னங்கிறது சொல்லுங்க. நானா வார்டு செயலாளர், மாவட்ட கொஞ்சம் மைக் இந்த காலம் இப்ப வந்து இன்னைக்கு வந்து அதுல பட்டுக்கோட்டை வழியா வந்து ஒரு செய்தி சொல்லுங்க. சொல்லுங்க. பட்டுக்கோட்டை நகருக்கு வரப்பிரசாதத்துடன் கூடிய இந்த பாம்பன் ரயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக அமைய இருக்கிறது. இதை பெரும் முயற்சி எடுத்து செய்து கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்களுக்கு பட்டுக்கோட்டை நகர மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். அத்தோடு இல்லாமல் அவரிடம் இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்கோம். வாரந்தோறும் 3 நாள் போயிட்டு இருக்கின்ற செங்கோட்டை எக்ஸ்பிரஸை தினசரி இதேபோல் தினசரி விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை மிக விரைவில் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதிரையில இந்த ரயில் நிற்கலன்னு சொல்றீங்க, அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிரையிலும் ரயில் நிற்கும். பட்டுக்கோட்டை 10 மாவட்ட நகரமன்ற உறுப்பினர் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று எங்கள் பகுதிக்கு ரயில் சேவை செய்திட பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். அண்ணா அண்ணா நில்லுங்க அண்ணா. அண்ணா நில்லுங்க அண்ணா. மீடியா வருது, நில்லுங்க அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? 19 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதுல வந்து ஒரு அரசியல் இல்ல, அனைத்து தரப்பட்ட மக்களும் இதுக்காக இந்த கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை இப்போதாவது நிறைவேறிக்கிறவங்க நமக்கு மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப அடுத்த தடவை அதிராமண்டத்தில் நிக்காம போது அதுக்கு அதிராமண்டம் பேராவணியில வந்து இப்போ நிறுத்தம் இல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கார், மக்கள் பிரதிநிதி, எங்களோட அதிகாரம் மிக்கவர். இந்த முயற்சியை அவர் நிச்சயமா எடுப்பார். சார் நன்றி.
வண்டி வந்துருச்சு. அவர் எங்க இருக்காரு? லாஸ்ட் நீங்க மோப்புல நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம பட்டுக்கோட்டை வழியாக சென்னை செல்வதற்கு தினசரி சர்வீஸ் வந்து கொண்டிருக்கின்றது. இன்று முதல் தினசரி சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாம்பன் பாலத்திலிருந்து தாம்பரத்திற்காக வந்து கொண்டிருக்கும் இந்த ட்ரெயின் முதல் முறையாக பட்டுக்கோட்டை பிளாட்பாரத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு இந்த பட்டுக்கோட்டை மக்கள் இந்த இது பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா முழுவதும் கூடி நிற்கின்றனர். இது காரைக்குடியா? இதான் ட்ரெயின். என்ன போங்க நீங்க வா. ரொம்ப புதிய வண்டியாக விடப்பட்டிருக்கிறது. ரொம்ப நீட்டாக இருக்குது பார்ப்பதற்கு. இந்த ட்ரெயின் கண்டினியூவாக தொடர்ந்து இந்த மக்களுக்கு பயணிப்பதற்கு உபயோகத்திற்கு இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. மிகவும் பரபரப்பாக காணப்படும் இந்த பட்டுக்கோட்டை பிளாட்ஃபார்ம் மிக அற்புதமாக இருக்கின்றது. இதற்கு அடுத்த நிறுத்தம் திருத்துறைப்பூண்டி என நினைக்கின்றேன். அதிராம்பட்டினத்திலும் முத்துப்பட்டியிலும் நிறுத்தம் இல்லை. கூடிய விரைவில் அதற்கு முயற்சி செய்வதாக வாக்களித்திருக்கின்றனர். ஏறலையா? இன்னும் ஏறலையா?
பாருங்க, இதான் வந்து அன்ரிசர்வ்டு. எவ்வளோ சூப்பராக சுத்தமாக இருக்குது பாருங்க. புதுசாக விட்டுருக்கு இந்த ட்ரெயின், அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஓகே, பாய் பாய். நகர்கின்றது, பட்டுக்கோட்டை பிளாட்ஃபார்மை விட்டு மெல்ல நகர்கின்றது. வெற்றி வெற்றி. வாங்க வாங்க. சந்தோஷமா? சந்தோஷம். பாய் பாய். ஹாய். ஆமா வேணாம். பாய். ஹாய் 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 ஹாய். சந்தோஷமா? பாய். ஹாய். தமிழ்நாடு போராடு, தமிழ்நாடு வென்று. ரயிலை பெற்று தந்த முரசொலி, ரயிலை பெற்று தந்த முரசொலி. வாழ்க 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 வாழ்க. ஹாய். தளபதி வாழ்க. அவர் வாங்கி ஃப்ரீ டிக்கெட் போட்டு போறாங்களோ. பாய் பாய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏசி கோச்சி. சென்னை சென்னை போல நல்ல ப்ராடா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஹாய். அதே வெளிச்சத்துக்கு வந்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துருங்க. அப்படி திரும்பிக்கிடுங்க, இப்படி திரும்பிக்கிடுங்க.
ஒரு அதிரமணத்துக்கு ஒரு உறுதிமொழியை பேசணும். நீங்க உங்க குரலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பேட்டி கொடுத்துட்டு ஏசி 3 டயர், ஒரு A1 ரெண்டு சேர்ந்து ஒரு அதிரமணத்துக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க. பேராவை நீங்க சொல்லுங்க. மக்கள் ஆயிரக்கணக்கில் சொல்லுங்க. அவர் எடுத்துக்கிட்டு யூடியூப் வாங்க, அதான் அவர் எடுக்கட்டும். பேராவணி எம்எல்ஏ போயாச்சா? பேராவணி எம்எல்ஏ எங்க இருக்கான்னு கேளுங்க. கொஞ்சம் லட்சபதி கொஞ்சம் தூரத்துல எடுத்தா சவுண்ட் வராது. தள்ளாதீங்க, ஏன் தள்ளுறீங்க? இந்த பகுதி மக்களுடைய ஒரு நீண்ட நாளுடைய கனவு, குறிப்பாக பட்டுக்கோட்டை பேராவூரணி தொகுதி மக்கள் சென்னைக்கு நேரடியாக ரயில் வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட நாள் கனவு. கிட்டத்தட்ட கம்பன் எக்ஸ்பிரஸ் வருகிற கம்பன் எக்ஸ்பிரஸ் இங்கே நிறுத்தி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 10 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை பல்வேறு கழக கட்சிகள், இன்னும் சொல்லப்போனால் ரயில்வே பயணியாளர் உபயோகப்படும் சங்கம், வர்த்தக சங்கம், பொதுமக்கள், 2 சட்டமன்ற தொகுதியுடைய பொதுமக்கள் எல்லோரும் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தொடர் கோரிக்கையாக அரசிடத்திலே, ரயில்வே துறை அமைச்சரிடத்திலே ரயில்வே அமைச்சர், போர்டு சேர்மன், தென்னக ரயில்வேயுடைய பொது மேலாளர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து இன்றைய தினம் தாம்பரம் டு ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை பேராவூரணி மக்களுடைய கனவை இன்றைய நாள் தீர்த்திருக்கு. அதிராம்பட்டினம் எப்போது வரும்? அதே போல தொடர்ந்து இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை தாம்பரம் செங்கோட்டை அந்த ரயிலையும் நம்ம தொடர் கோரிக்கையாக வச்சிருக்கோம். தாம்பரம் செங்கோட்டை ரயில் வாரத்தில் 3 நாள் இயங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அதையும் நாங்கள் தாம்பரம் செங்கோட்டம் ரயிலை வாரம் 7 நாளும் இயக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் தொடர்ந்து வைக்கிறோம். அந்த கோரிக்கையும் தொடர் முழக்கமாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எங்களது பணி தொடரும். அதே போலவே இந்த 1 minute ஸ்டாப்பேஜ்னு சொல்கிறாங்க. நான் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரயில்வே பில்லில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது இந்த தாம்பரம் செங்கோட்டை ரயிலை 7 நாளும் இயக்கணுங்கிற கோரிக்கை வச்சேன். தாம்பரம் ராமேஸ்வரம் ரயிலை பட்டுக்கோட்டை பேராவூரணி வழியாக இயக்கணுங்கிற கோரிக்கையை நான் நாடாளுமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்கிறேன். தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், தமிழ்நாட்டுடைய முதல்வர் தளபதியினுடைய அந்த வழிகாட்டுதன் பேரில் இன்றைய தினம் இந்த ரயிலானது வருகை தந்திருப்பது பட்டுக்கோட்டை பேராவூரணி மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை, ஆரவாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போலவே இந்த 2 ரயில், தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயிலையும் தாம்பரம் டு செங்கோட்டை ரயிலையும் தொடர் கோரிக்கையாக பேராவூரணி மற்றும் அதிராம்பட்டினத்தில் அந்த 1 minute ஸ்டாப்பேஜை தொடர்ந்து அந்த பொதுமக்களும் சரி, வர்த்தக சங்கமும் சரி, ரயில்வே பயணிகள் உபயோகிப்பாலும் சரி தொடர் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. நிச்சயமாக அந்த கோரிக்கைகளும் தாம்பரம் செங்கோட்டை ரயிலை அதிராம்பட்டினத்திலும் பேராவூரிலும் இன்றையிருந்து இயங்குகிற தாம்பரம் ராமேஸ்வரம் ரயிலையும் அதிராம்பட்டினம் பேராவூரிலும் நிறுத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தொடர் முயற்சியை நிச்சயமாக மேற்கொள்வேன் என்ற செய்தி உங்களிடத்திலே தெரிவித்தேன். கொஞ்சம் அமைதியாக திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள்.
நீண்டகால கனவு திட்டம். இந்த பகுதி மக்கள் பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய இரு சட்டமன்ற தொகுதி மக்கள் இங்கிருந்து சென்னைக்கு செல்வதற்கு ஒரு ரயில் வசதி வேண்டும் என்பது அவங்களுடைய நீண்டகால கனவு. ரயில்வே சங்கம், வர்த்தக சங்கம், பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ரயில்வே துறை அமைச்சரிடமும் நாடாளுமன்றத்திடம் தொடர்ந்து பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த ரயிலை பட்டுக்கோட்டை பேராவூரணி மக்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக இன்றைய தினம் கொடுத்திருக்கிறோம். தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இன்றைய தினம் பட்டுக்கோட்டையில் நின்று அதை மக்கள் பிரதிநிதிகள் என்ற முறையில் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ரயில்வே நல சங்கமும் வர்த்தக சங்கமும் பொதுமக்களும் இணைந்து இந்த ரயிலை நிறைவேற்றினோம். பேராவூரில் ரயில் நிற்கலன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கான அதாவது தொடர் கோரிக்கையா இந்த தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயிலை மட்டுமல்ல, தொடர் கோரிக்கையா எனக்கு நாடாளுமன்றத்தில் ரயில்வே பில்லில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சபோது தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயிலை பட்டுக்கோட்டை பேராவூரணி வழியாக இயக்குகிறதை நாடாளுமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன். அதே போலவே தாம்பரம் டு செங்கோட்டை ரயில் 3 தினம் இங்கே போயிட்டு இருக்கு. அதை 7 தினமா நீங்க இயக்கணும்னு தொடர் கோரிக்கையா இந்த கோரிக்கை வைக்கிறேன். அதே போலவே இந்த பகுதி மக்கள் அதிராம்பட்டினம் பேராவூரணி மக்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை, தாம்பரம் டு ராமேஸ்வரம் ரயில் அதிராம்பட்டினம் பேராவூரில் 1 மினிட் ஸ்டாப்பேஜ் சொல்லுவாங்க, நின்று செல்ல வேண்டும். அதே போலவே தாம்பரம் செங்கோட்டை ரயிலையும் அதிராம்பட்டினம் பேராவூரணி மக்களுடைய கோரிக்கை நின்று செல்ல வேண்டும் என்று அந்த 1 மினிட் ஸ்டாப்பேஜை இந்த 2 ரயிலையும் நின்று செல்வதற்கு நிச்சயமாக முயற்சிகள் மேற்கொள்ளும். 19 ஆண்டு காலத்துல நானும் கிளம்பணும். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.